ஏழாம் பாசுரம். கண்டுகொண்டு தோற்றுவாய். நம்மாழ்வார் தம் பக்கலில் பண்ணின பிரதிபலன் பாராத உபகாரத்தைக் கண்டு இந்த உபகாரத்துக்கு எல்லாருக்கும் அருள் உண்டாகியிருக்க உலகர் இழப்பதற்கு காரணம் என் என்று நுண்ணி சிந்தித்து கண்ணன் அடியவருடைய பெருமையை அறியாமையாலே இழக்கிறார்கள் என்று எல்லாரும் அறியும்படி சொல்லுவேன் என்கிறார். பாடல். கண்டு கொண்டு என்னை காரிமாறப்பிரான் அண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய இயம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. விளக்கப்பொருள். நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் எம்பிரான் என்ற ஆழ்வாரின் பிரதிபலன் பாராத கண்ணோக்கை அனுசந்தித்தவர் எல்லாருக்கும் உண்டாக வேணுமென்று என் திசையும் அறிய இயம்புகேன் என்கையினாலே ததனுகுணமாக பிரான் தன்மை ஆழ்வாரில் புகுந்து தன் பக்கல் பாய்ந்தபடி சங்கதி அருளிச் செய்கிறார். கண்டுகொண்டு என்றதற்கு காரணத்தை, கண்டுகொண்டு என்றதற்கு காணாததை கண்டு என்றும் தேடினதை கண்டென்றும் இரண்டு பொருள். அடியேன் கிட்டின அளவில் ஆழ்வாரின் திருவுள்ளம் வைத்தமாநிதி எடுத்தா போலே இருக்கிறது என்கிறார். தம்மை பெறுவதற்கு எதிர்சூழல் புக்கு திரிந்தார் இவரென்று தோற்றும்படி இருந்தது என்கிறார். ஆழ்வாருடைய காரே கருணைக்கு அனுத்தமான பாத்திரம் இரே அடியேன். பிறரை மடவாரை காட்டில் நம்மாழ்வாருக்கு உண்டான வாசி வேறுபாடு அறியாத அடியேனை தம்முடைய பிரதிபலன் பாராத அருளை புரிந்து உணர்ந்து வணங்காத அடியேனை என்றுமாம். காரிமாறப் பிரான் தமக்கு தேவபிரானை காட்டிக் கொடுத்து தம் பக்கலிலே பண்ணின உபகாரத்தை நினைத்து பிரான் என்கிறார். பிரான் என்று முக்கியமான காரணம் ஆழ்வாருக்கு உபகாரனான என்னப்பன் தேவபிரானின் அன்னை அத்தனாம்படி ஆழ்வாரிடத்து குடியேறியதால் பண்டை வல்வினை அனாதிகாலம் பிற பொருள் இச்சையிலான பாவம், இதாவது வல்வினை பிராயச்சித்தத்தினால் தீராது, அனுபவித்தால் ஒழிய கழியாது என்றதை காரிமாறப் பிரான். காரிமாறன் என்றால் போதாதோ, பிரான் என்றால் போதாதோ, காரிமாறப் பிரான் ஏன் என்னில் காரி என்று திருத்தகப்பனார் மாறன் ஆழ்வார் பிரான் என்றது. எந்தை தந்தை தந்தை தேவபிரான் என்றதை நோக்கி பாற்றி அருளினான். நசிப்பித்து என்றும் அர்த்தம். சும்மெனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே என்று சொல்லும்படி உருமாய்ந்து போம்படி பண்ணினார். எம்பிரான் தன் புகழை ஏத்த அருளினான் என்கிறபடி கண்ணனையும் தன்னையும் வாய்ப்புலத்தும்படி பண்ணினான். என் திசையும் அறிய இயம்புகேன். நல்லார் தீயார் என்றும் அறிஞர் மடவார் என்கிற வாசியர வேறுபாடு நீக்கி எல்லாரும் அறியும்படி சொல்லுகிறேன். தொண்டீர் எல்லீரும் வாரீர் திருவாய்மொழி 5:1-3 என்னும் ஆழ்வாரின் திருவடி சம்பந்தத்தாலே சொல்லுகிறார். தொண்டர்க்கு அமுதுண்ண தொல்மாலைகள் சொன்ன ஆழ்வாரையும் அவர்தம் நேசன் கண்ணனையும் சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று ஒன்தமிழ் சடகோபன் அருளையே. மயர்வர மதிநலம் அருளைப் போல ஆழ்வாரின் அருளும் நம்மை சேர்க்கும் ஒன் தமிழ் அருள். அழகிய தமிழ் என்றபடி பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும்படி திருவாய்மொழி பாடி அடியோங்களை தன் பக்கல் ஈர்க்கும் அருள் சாதாரணருக்கும் புரியும். தமிழ் பெரும் அறிஞர்க்கும் கரைக்காண இயலாத கருத்து பொருள் உள்ள தமிழ். ஆக அருள் ஒன்றே ஆழ்வாரை
அண்டினதில் பலன்.